வர்க்க சக்கரம் D4 சதுர்த்தாம்சத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பல பேருக்கு ஒரு கனவு, தனக்கு ஒரு சொந்த வீடாவது அமையாதா என்கின்ற ஒரு கனவு இருக்கு அல்லவா? பல பேர் முயற்சி எடுத்து சொந்த வீடு கட்டி இருப்பார்கள், ஆனால் அதில் குடில் போக முடியாது. சில பேர் கடன் வாங்கி கட்டி அந்த கடனுக்காகவே அந்த வீட்டை விற்று விடுவார்கள். சில பேருக்கு அப்பாவளி சொத்தாகவோ அம்மாவளி சொத்தாகவோ அந்த வீடு மனை கோழக்கூடிய யோகம் வந்து சேரும். ஒருவருக்கு ஜாதகத்திலே வீடு மனை அம்சம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறதா என்பது அந்த ஜாதகத்தினுடைய ராசி சக்கரத்திலே 4ஆம் பாவம் மற்றும் 5, 9 இதனுடைய நிலை, அதனுடைய அதிபதிகளுடைய நிலை, இவற்றையெல்லாம் பகுத்து ஆராய வேண்டும். இதனுடைய நுணுக்கமான ஆய்வுதான் இந்த சதுர்த்தாம்சம். சதுர்த்தாம்ச சக்கரத்திலே ஜாதக ராசி சக்கரத்தினுடைய 4ஆம் பாவாதிபதியும் 9ஆம் பாவாதிபதியும் இணைந்திருந்தாலோ அல்லது ஒருவருக்கொருவர் பார்வையிலே இருந்தாலோ அவர்களுடைய அந்த அம்சமானது அவர்களுக்கு வாழ்நாளிலே ஒரு சுகமான ஒரு வீடு மனை அமையும் என்பது திண்ணம். இப்படி நாம் முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மனை நமக்கு அமையவில்லை, பல நாட்கள் போராடி ஒரு மனையை பெற்றும் அதில் வீடு கட்ட முடியவில்லை என்றால் நம்முடைய குடும்பத்தாருடைய ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து யாருக்கு வீடு வாசல் அமையக்கூடிய யோகம் உண்டு, அப்பாவளியிலேயோ அம்மாவளியிலேயோ என்று அவர்களுக்கான பாகத்தை அதிலே வைத்து அவர்கள் மூலியமாக இந்த பாவத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் அந்த வீட்டை கட்டத் தொடங்கும் போது அந்த வீடானது சிறப்பாக இருக்கும். வீட்டினுடைய தடங்கல்கள், வீடு கட்டக்கூடிய விஷயங்களிலே கடன் கிடைக்காமல் போதல், பணமுடக்கம், கட்டிய வீடு பாதியிலே நிற்றல், இவை எல்லாமே அந்த வீட்டினுடைய அசூயை தோஷம் என்று சொல்கிறார்கள். சல்ய தோஷம், பூசல்ய தோஷம் என்று சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கு நல்ல பசுமாட்டை கொண்டு வந்து அந்த வீட்டினுடைய காளிமனையிலே வைத்து பூஜை செய்து ஒரு மண்டலமாவது மேய விட வேண்டும். சங்கு ஸ்தாபனம், நல்ல உயர்ந்த சங்குவை வைத்து பூஜை செய்து மகாலட்சுமியை பூஜை செய்து சங்கு ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அதே போல உத்தமமான வாஸ்து நாளிலே மனை கொள்ள வேண்டும். அதன் பிறகு நைர்த்தி பாகம் என்று சொல்லக்கூடிய பாகத்திலே இருந்து அந்த வீட்டினுடைய அம்சத்தை மொத்த பாரதியம் அங்கே வைத்து கட்ட ஆரம்பிக்க வேண்டும். இப்படியான அம்சத்திலே ஜாதகத்திலே அந்த சதுர்த்தாம்சத்திலே ராசியினுடைய 4ஆம் பாவாதிபதி சூரியனானால் சதுர்த்தாம்சத்திலே வலுவாக இருந்தால் அரசனுடைய உதவியினால் அப்பாவின் வழி ஆதாயத்தினால் அவனுக்கு வீடு வாசல் அமையும். அதே சூரியன் தோஷமாக இருந்து வீடு வாசல் அமையாமல் போனால் அவர்கள் எருக்கன் செடிக்கு பால் விட்டு கொண்டே வர வேண்டும். அப்போது அந்த சூரிய தோஷம் விலகும், வீடு வாசல் அமையும். இதே ராசி சக்கரத்திலே 4ஆம் பாவாதிபதி சந்திரனாகி அவர் வர்க்க சக்கரத்தில் சதுர்த்தாம்சத்திலே பலமாக இருந்தால் அவருக்கு அம்மாவளி சொத்தின் அம்மாவிடத்திலிருந்து கடன் பெற்று அந்த வீட்டை கட்ட வேண்டும். அவ்வாறு பலவீனமான அந்த சந்திரனுக்கு நல்ல விதமான ஒரு பௌர்ணமியிலே பசுமாட்டிற்கு பூஜை செய்து கீரைகளை தானம் கொடுத்து வந்தால், அந்த பசுவினுடைய கோ சல்ய மூத்திரங்களை அந்த பூமியிலே தெளித்து வந்தால் அந்த வீடு தோஷமானது நிவர்த்தியாகும். ராசி சக்கரத்திலே செவ்வாய் 4ஆம் பாவாதிபதியாகி அவர் வர்க்க சக்கரமான சதுர்த்தாம்சத்திலே செவ்வாய் பலமானால் அவர் சகோதர பாவத்திலே இருந்து பெற்று அந்த சொத்தை கட்ட வேண்டும். அல்லது ஞாதி வர்க்கத்திலே இருந்து அந்த சொத்தை சிறு தனமாவது பெற்று அந்த சொத்தை கட்ட வேண்டும். அதே செவ்வாய் பலவீனமே ஆனால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பூமி காலியாக இருக்கும் போதே அங்கே அக்னிகாரியம் பூஷூக்தம் என்று சொல்லக்கூடிய தரணீதர மந்திரத்திலே அக்னிகாரியத்தை செய்தால் அந்த பூதோஷம் விலகும். அதே போல புதன் 4ஆம் பாவாதிபதியாகி சௌர்த்தாம்ச வர்க்க சக்கரத்திலே புதன் பலவீனமாய் ஆனால் புதனுடைய அம்சத்திலே அந்த பத்திரங்களை எல்லாம் யாரிடத்திலாவது அடமானம் வைத்து மீட்டு அதன் பிறகு அந்த சக்கரத்திலே சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து பெருமானிடத்தில் அர்ச்சனை செய்து வெண்கடுகை தூவி அதன் பிறகு அந்த வீட்டை ஆரம்பிக்க வேண்டும். குரு இந்த பாவத்திற்கு சம்பந்தமாகி சௌர்த்தாம்சத்திலே குரு பலவீனமாகி இருந்தால், குரு ராசியிலே 4ஆம் பாவாதிபதியாகி சௌர்த்தாம்சத்திலே பலவீனமாய் அமர்ந்திருந்தால் மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி அவர்கள் பிரதி வியாழக்கிழமை ஆனந்தமாக அவர்கள்
தினந்தோறும் தரிசிக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வியாழக்கிழமையானது அர்ச்சனை செய்து அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பற்றி எலுமிச்சம்பழங்களை அந்த மனையிலே இட்டு வர 11 வாரம் இவ்வாறு செய்தால் அந்த மனை தோஷம் நிவர்த்தியாகும். சுக்கிரர் பகவான் ராசி சக்கரத்திலே 4ஆம் பாவாதிபதியாகி சதுர்த்தாம்சத்திலே பலவீனம் அடைந்திருந்தால் மனைவி வர்க்கத்தாரிடத்திலிருந்து கடனை பெற்று அவர்கள் மனைவியின் மூலம் மனைகோள் நட்டு அதன் மூலம் அவர்கள் அந்த வீட்டை தொடங்கினால் பலமாகும். வெள்ளிக்கிழமை ரங்கநாத க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய தாயாரை அர்ச்சித்து தாமரை மலர் கொண்டு அர்ச்சித்து அந்த தாமரை மலரை வாங்கி வந்து பூமியிலே வைத்து பிரார்த்திக்க 31 வாரம் வீட்டிலே சுமங்கலி பெண்களை பிரார்த்தித்து வெள்ளிக்கிழமை தீப வழிபாடு மேற்கொள்ள ஆனந்தமாக அந்த வீட்டு தோஷம் நிவர்த்தியாக வீடு கட்ட முடியும். சனி பகவான் ராசி சக்கரத்திலே 4ஆம் பாவாதிபதியாகி அவர் வர்க்க சக்கரத்திலே பலமோ பலவீனமோ அடைந்து வீடு கட்டக்கூடிய தடங்கள் ஏற்பட்டால் கட்டிட தொழிலாளர்களை அழைத்து அன்னதானம் செய்தால் அவர்களுக்கான அந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஆனந்தமான அந்த சனியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் கால பைரவரை வழிபட வீட்டு தோஷம் நிவர்த்தியாகும். அதே போல ராகு கேது சர்ப்பத்தினால் 4ஆம் பாவத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பாகி சதுர்த்தாம்ச அதிபதியோடு ராகு கேதுக்கள் தொடர்பாகி திசைகளும் ராகு கேதுனுடைய திசைகளாக ஆனால் அவர்கள் அங்கே சர்ப்ப வழிபாடு மேற்கொண்டு சர்ப்ப பலி என்று சொல்லி அரிசி மாவினால் சர்ப்பத்திற்கு பலி கொடுத்து வர அந்த மனையிலே சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தியாகும். இது இல்லாமல் கஜமணி, சர்ப்பமணி, விருதமணி என்று பல மனைகள் மனையினுடைய அமைப்பில் உண்டு. அவற்றுக்கெல்லாம் அந்த அந்த வாஸ்து நிபுணர்களை அழைத்து அதற்கேற்ப அந்த பரிகார பூஜையை மேற்கொண்டால் கட்ட முடிக்கப்படாத வீடும் முடிக்கப்படும். கட்டுவதற்கு எவ்விதத்திலும் முயற்சி செய்தாலும் தடங்கள் ஏற்பட்டால் அந்த தடங்கள் நிவர்த்தியாகும். சதுர்த்தாம்சத்திலே D4இல் ஒரு கிரகங்கள் நமது ராசி சக்கரத்திலே இருக்கக்கூடிய 4ஆம் பாவாதிபதி சதுர்த்தாம்சத்தில் எந்த நிலையில் எந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் அதுக்கேற்ப என்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தால் 4ஆம் பாவாதிபதியினுடைய நிலை பலமாக இருந்தால் சொந்த வீடு உறுதி. லக்னாதிபதியும் பலமடைந்தால் வசதியான இல்ல வாழ்க்கை. சுபக்கிரகங்கள் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரத்திலோ 1, 5, 9 எனக்கூடிய திரிகோணத்திலோ 4ஆம் பாவாதிபதியோடு தொடர்பு கொண்டால் பல வீடுகள் நிலம் சேர்க்கை. பாபகிரகங்கள் 4ஆம் பாவத்தோடோ 4ஆம் பாவாதிபதியோடு சம்பந்தப்பட்டால் வீடு தாமதம், வீடு மாறுதல், கட்டிய வீட்டில் பிரச்சனைகள், கடனால் வீட்டை விற்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். 4ஆம் பாவாதிபதி 6, 8, 12 அதிபதிகளோடு சதுர்த்தாம்சத்தில் தொடர்பு கொண்டால் வீட்டு யோக தடை, கடன், வழக்குகள், பிரச்சனைகள் ஏற்படும். 4ஆம் பாவாதிபதி 2, 5, 9, 10, 11 சதுர்த்தாம்ச தொடர்பு கொண்டால் வீடு, நிலம், வாகனம், செல்வம், பல சொத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குறிப்பாக 4ஆம் பாவம் என்பது வீடு, நிலம், வாகனம், மன அமைதி, தாய், கல்வி இவற்றை குறிக்கக்கூடியது. ராசி சக்கரத்திலே 4ஆம் பாவாதிபதியின் மற்றும் காரக கிரகத்தினுடைய பலமே வீடு கட்டக்கூடிய யோகத்தின் அடிப்படை என கணக்கிட வேண்டும். D1 ராசி மற்றும் D4 சதுர்த்தாம்சம் இவை இரண்டும் நவாம்சம் இதை மூன்றையும் சேர்த்தே அந்த கிரகங்களுடைய பலம் பலவீனத்தை தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு ஒரு 4ஆம் பாவாதிபதி மற்றும் ராசி அதிபதி மற்றும் நவாம்சாதிபதிகள் கிரக உச்சராசியிலே சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த வீடு யோகமும், ஆட்சி ராசியிலே சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டால் சிறந்த வீடு யோகமும், கிரகம் மூலத்திற்கோண ராசியிலே சம்பந்தம் ஏற்படுத்தி கொண்டால் நல்ல வீட்டு யோகத்தையும், நட்பு ராசியிலும் நல்ல வீடு யோகத்தையும் தரும். சமராசி சாதாரண யோகத்தையும், பகை ராசியிலே இருந்தால் வீடு வாங்க தாமதம், தடைகள், அவயோகத்தை தரும். அதே கிரகம் நீச்சராசியிலே இருந்தால் வீட்டு இழப்பு, கடன், வாடகை வாழ்க்கை, மோசமான அவயோகத்தை தரும். அதே கிரகம் வக்ர நிலையில் இருந்தால் தாமதமான வீடு கிடைக்கும், பழைய வீடு வாங்கிக்கூடிய யோகம் ஏற்படுத்தும். கிரகம் சூரியனுக்கு அஸ்தங்கமாகி அருகிலே அமர்ந்தால் சொத்து பிரச்சனை, அரசு தடை, மன அமைதி குறைவு, சகோதரர்களால் சண்டை சச்சரவு, வம்பு வழக்கு என வரப்பு தகராறு என ஏற்படும் அவயோகம். அதே கிரகம் அதாவது சதுர்த்தாம்சமும் 4ஆம் பாவாதிபதியும் சதுர்த்தாம்சத்திலே செவ்வாய், சனி, ராகு போன்ற கேது போன்ற பாபகிரகங்களுடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் வழக்கு தகராறு, கட்டுமான தடைகள், அவயோகம் ஏற்படும். குரு, சுக்கிர, புதன் போன்ற சுபகிரகங்களுடன் சேர்க்கை ஏற்பட்டால் சிறந்த யோகம், வீடு, நிலம்,
வாகன அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதனோடு சம்பந்தப்பட்டால் பத்திரத்தின் மூலம் அடமான கடன் பெற்று அடுத்த வீட்டை வாங்கக்கூடிய யோகத்தன்மை ஏற்படும். குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது மிகச்சிறந்த வீடு வாகன யோகமும், சனிக்கிழமையிலே சனியினுடைய பார்வையிலே வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஸ்திரமான சொத்துக்களாகவும் நிற்கும். செவ்வாயின் பார்வையில் கிடைத்தால் கட்டுமானம், ஆனால் செலவு மற்றும் சிக்கல்கள் வழக்குகள் ஏற்படுத்தும். ஆகவே ராகு அல்லது கேது போன்ற பாப கிரகங்கள் இந்த சதுர்த்தாம்ச பாவத்திலே ராசியினுடைய 4ஆம் பாவாதிபதியோடு தொடர்பு கொண்டால் அந்த வீடு மனை சல்ய தோஷத்திலேயும் நாகதோஷத்திலேயும் இருக்கிறது எனவும் கண்டுகொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதன் அடையக்கூடிய ஆஸ்தி, சொத்து அப்பா வழியிலேயோ சுய சம்பாத்தியத்திலேயோ அம்மா வழியிலேயோ இப்படி பல ரூபத்திலே அவனுக்கு சொத்து வீடு மனை அமைய வேண்டும் என்று சொன்னால் ராசி சக்கரத்திலே 4ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவாதிபதியோடு இணைந்த கிரகம் பார்த்த கிரகம் இவர்களுடைய தன்மை. இதே 4ஆம் பாவத்தில் மாந்தி எவ்விதத்திலேயும் தொடர்பு கொண்டால் அது பிரேதசாப குற்றம் கொண்ட மனை என்று ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அல்லது யாருக்கோ எங்கேயோ எப்போதோ ஆபிசாரம் என்ற மாந்திரீக துஷ்பிரயோகம் செய்து வீசப்பட்ட பூமி என்று கருத வேண்டும். அதற்கு மகா சுதர்ஷன யாகம், குளிக சாந்தி இவற்றை மேற்கொண்டால் அந்த வீடு மனை தோஷமானது நிவர்த்தியாகி அவர்களுக்கு தனமாக சேரும். பொதுவாக ஒரு மனிதர்கள் வீடு கட்ட வேண்டும், என் வாழ்க்கையிலே ஒரு வீடை கட்ட வேண்டும் என்பது எல்லோருடைய கனவு. அந்த கனவை நிவர்த்தியாக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டிய மனைவி தினந்தோறும் வாசலை கோலமிடும் போது சர்ப்ப கோலமாக நெளி நெளியாக அரிசி மாவினால் கோலம் போட்டு நாமும் வீடு கட்ட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டே வர வேண்டும். செவ்வாய்க்கிழமையிலே காலை நேரத்திலே செவ்வாய் ஹோரையிலே வீட்டிலே நெய்விளக்கேற்றி நல்லபடியாக எங்களுக்கு வீடு அமைய வேண்டும், பூமி தாயே பரந்தப்பட்ட இந்த பூமியிலே எங்களுக்கு வாழ்வதற்கு வசதியான ஒரு கிரகத்தை தா என்று பிரார்த்திக்க வேண்டும். அசம்பாதம் மானவானோ மத்தியவானாம் சே ஹஸ்யாக பூமியாக தேவீம் அனுகிருண்ணந்து யூயம் பாத ஸ்வஸ்திபி சதானஹ யோமாக்னே பாகினோ சந்ததம் அதாபாகம் ஸ்வீகிருத்தூஹு அப்படின்னு வேத வாக்கியம் சொல்றதான். அப்படி அந்த பாக்கிய தேவதைகளை நம்ம மனசார பிரார்த்தனை பண்றச்ச நமக்கு நல்ல விதமான வீடுகள் அமையும். மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் வீடு கட்டுவதற்கான பணம் கிடைக்கும், வீடு வாசல் அமையும், நல்ல சுகமான அந்த வீட்டிலே நித்ரை, நமக்கு போஜனங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆக கிரகலட்சுமியினுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்பட்டால் இந்த வீட்டினுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். அப்படிப்பட்ட அந்த கிரகலட்சுமியினுடைய அனுகிரகம் எப்படி அப்படின்னா பாக்கிய தேவதையாக வரணும். பிராத்தரக்னிம் பிராத்தரேந்திரகம் அவாமிகே பிராத்தர்மித்ரோ வருணோ பிராத்தர் அஸ்வினாக பிராத்தர்வகம் பூஷணோஹோ நமோ நமஹான்னு அந்த பூஷணர்கள் அஸ்வினி தேவர்கள் பிரஜாபதிகள்னு இவர்களெல்லாம் அதிதேவதையாக விளங்கக்கூடிய இந்த மகாலட்சுமி எப்படியான விதத்தில் பிரார்த்தனை பண்ணணும்னா கனகதாரா ஸ்தோத்திரம், செவ்வாய்க்கிழமை கனகதாரா ஸ்தோத்திரத்தை கேட்டுண்டே வர 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 வருஷினி என்று சொல்லக்கூடிய தேவதையினுடைய அனுகிரகத்தினாலே கனக வருஷினியானது பணம் சேர்ந்துட்டே வருமா, மனை கோள்வதற்கான அம்சம் நமக்கு ஏற்படுமா. அப்படி ஆன அம்சம் இந்த சதுர்த்த அம்சத்திலே மூலியமாக ஒருவருடைய ஜாதக ராசி கட்டத்திலே பலவீனமான கிரகங்கள் இருந்து அவருக்கு தந்தை வழியிலேயோ தாய் வழியிலேயோ அல்லது தன்னுடைய சுயார்ஜிதமான விஷயத்திலேயோ எவ்விதத்திலேயும் வீடு வாசல் அமைய முடியாமல் போனாலோ அல்லது அமைந்த வீட்டிலே பிரச்சனைகள் இருந்தாலோ அதனுடைய குணதோஷங்களை சதுர்த்தாம்சத்திலே கண்டு களைந்திட அவர்களுக்கு அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தியாகும் என்று சொல்கிறேன்.